காமன் லாகிரிதத்தில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். Find the number of digits in 2 power 25 into 7 power 15. இந்த ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதாவது 2 power 25 into 7 power 15 இதெல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இந்த லாகை யூஸ் பண்ணுறோம். 2 power 25 into 7 power 15. இப்போ ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறோன்னு வச்சுக்கோம். log x is equal to log of 2 power 25 into 7 power 15. அப்போ log x is equal to, இது என்ன பண்ணணும், log of மல்டிப்ளிகேஷனாக ஒரே லாகில். அப்போ ரெண்டு லாகாக போட்டு என்ன பண்ணலாம், அடிஷன் பண்ணலாம். இந்த மல்டிப்ளிகேஷன் அடிஷனாக மாற்றிட்டு ரெண்டுக்கும் தனித்தனி லாகு போட்டுடலாம். இப்போ log x is equal to பவர் படி இது எப்படி வரும், 25 log 2ன்னு வந்துடும். நம்ம போடுறது காமன் லாகிறது 25 log 2ன்னு வந்துடும். இது வந்து 15 log 7ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 25 இன்ட்டு log 2க்கு வேல்யூவை லாகிரிதம் டேபிளில் போய் பார்க்கணும். log 2னா log 20யோட வேல்யூ. log 20யோட வேல்யூ வந்து 3010. நல்லா பாருங்கள், log 20யோட வேல்யூ வந்து 3010. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், கேரக்டரிஸ்டிக்ஸ் போடணும். இப்போ 2ன்னு ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 0 போடணும். 3010 ப்ளஸ் 15 இன்ட்டு log 7ஓட வேல்யூ பார்க்க முன்னாடி கேரக்டரிஸ்டிக் 7ங்கிறது ஒரு டிஜிட்டு, அதனால 0. ஒரு டிஜிட்னா 0 போடணும். ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். ஒரு டிஜிட் வந்தால் என்ன போடணும், 0. ஒரு டிஜிட் வந்தால் 0. இந்த போட்டிருக்கேன் ஒரு டிஜிட் வந்தால் 0. ரெண்டு டிஜிட் வந்தால் 1 பாயிண்ட். இங்கே பூரா நமக்கு ஒரு டிஜிட் தான் வந்திருக்கு. அதனால் 0 போட்டு 7 இருக்காது. 70 போய் பார்க்கணும். 70 இந்த பக்கம் இருக்கும். 8451 இந்த இருக்குது பார்த்தீங்களா, 708451. இப்போ 0.8451 அப்படின்னு போட்டு இது ரெண்டையும் கேல்குலேட்டரை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா 7.5250. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12.6765. இது ரெண்டையும் கூட்டணும். இப்போ கூட்டுனா 20.2015. இது எதனுடைய வேல்யூ, லாக் எக்ஸோட வேல்யூ. இப்போ நமக்கு எக்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஆன்டி லாக் எடுக்கணும். எதுக்கு, ஆன்டி லாக் ஆஃப் 20.2015. இந்த லாக் இந்த சைடு வந்து ஆன்டி லாக்னு பேர் காமன் லாகிரிதத்தில். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 20யை விட்டுட்டு இந்த 0.2015 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் ஆன்டி லாக் பார்க்கணும். இதுக்கு ஆன்டி லாக் பக்கத்தில் போய் ஆன்டி லாக் வந்து 1லேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்கும். 20ல் 1ல் 5 பார்க்கணும். 20ல் 1 வந்து 1, 5, 8, 9. 5ல் வந்து மீன் டிஃபரன்ஸ் 5ல் வந்து 2 இருக்குது. ரெண்டையும் கூட்டணும். அப்போ 1, 5, 9, 1. 1, 5, 9, 1. இங்கே வந்து இது பார்க்க தேவையில்லை. நான் இது வந்து உங்களுக்கு இதுக்கு இந்த சம்முக்கு சொல்கிறேன். ஆனால் சம்முக்கு பார்க்க தேவையில்லை, கடைசியாக சொல்கிறேன். இப்போ 0.2015க்கு வேல்யூ 1591. ஆனால் இங்கே 20 இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், 21 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். நேற்று பார்த்த ஆன்டி லாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 3னா 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 2னா 3 டிஜிட் தள்ளி, அதாவது இப்படி 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 20னா இங்கேருந்து 21 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏற்கனவே 4 இருக்குது. அப்போ இது மாதிரி 17 இது தள்ளி 21 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைப்போம். இதில் மொத்தம் 21 டிஜிட்ஸ் இருக்கணும். அப்புறம் தான் நம்ம புள்ளி வைக்க முடியும். 21 டிஜிட்ஸ் இல்லைன்னா 00 21 டிஜிட்ஸ் தள்ளி தான் நம்ம புள்ளி வைக்க முடியும். அவ்வளோ வரும் இது. அப்போ நம்ம நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்கு. அதனால தான் இந்த ஆன்சர் நமக்கு தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். இந்த ஆன்சர் வந்து நமக்கு இது உங்களுக்கு புரிகிறதுக்காக போடுறேன். இந்த லாக் எக்ஸில் 20 இருந்தாலே எக்ஸோட வேல்யூவில் 21 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அதுதான் நான் சொல்கிறது. லாக் எக்ஸில் வந்து 3ன்னு இருந்தால் எக்ஸோட வேல்யூவில் 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கும். லாகில் 2ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூவில் 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கும். அப்போ லாகில் 20ன்னு இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூவில் 21 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஸ்டெப்புங்க வந்து நமக்கு இந்த சம்முக்கு தேவையில்லை. இந்த சம்முக்கு இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. உங்களுக்கு புரிகிறதுக்காக சொன்னேன். சப்போஸ் ஆன்டி லாக் எடுத்து நீங்கள் புள்ளி வச்சிங்கன்னா 21 டிஜிட் கழித்து புள்ளி வைக்கணும். அப்போ எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸு 21 அப்படின்னு நம்ம எழுதணும். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 21.
இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுவுமே வரல, அதனால் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 21 டிஜிட் வரும். இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ராப்ளம் வந்தால் லாக் எக்ஸில் இந்த இடத்துல என்ன வருதோ அதை விட 1 கூட்டி அதுதான் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். புரியுதா உங்களுக்கு? அதை விட 1 கூட்டி அதுதான் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்னு போட்டுற வேண்டியதான். இன்னும் இதில் சம் போடையில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும்.